இன்றைக்கி நம்ம ஹெட்டேக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்பெஷலி இந்த சம்மர் சீசன் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ ஹெட்டேக்ன்றது ரொம்ப காமனாக நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். அதுவே ஒரு ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்க்கு ஹெட்டேக் அதுவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது அப்படின்றப்போ நம்ம அது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். 7-year-old ஃபீமேல் பேஷண்ட், அவங்களுக்கு ஒரு 3 months-ஆக கண்டினியூஸாக, அதாவது ஆன் அண்ட் ஆஃபாக 15 days-க்கு ஒன்ஸ் கரெக்டாக 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஹெட்டேக் வந்துடும். இது டிஃபால்ட்டாகவே கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மெயின் சீஃப் கம்ப்ளைண்ட்டாக அவங்க வந்தது. ஸோ அவங்களுக்கு ஃபர்தர் கேஸ் டேக்கிங் அப்படின்னு பார்க்குறப்போ கான்ஸ்டிபேஷன், அப்படைட் சுத்தமாக கிடையாது, அதிகமான கிரேவிங்ஸ், அது எஸ்பெஷலி ஏதாவது ஜங்க் அந்த மாதிரி, தென் நைட்டில் தூங்குறப்போ நைட்டில் பல்லு கடிக்கிறது, நைட்டில் தூக்கத்தில் பேசுகிறது, ரொம்ப கிராங்கியாக அதிகமாக கோவப்படுறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கூட நம்ம இந்த ஏஜ் ரிலேட்டடான காமன் சிம்டம் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது இல்லாமல் கரெக்டாக அந்த ஹெட்டேக் அப்படின்னு இருக்கிறப்போ அதோட அசோசியேட்டடாக பர்டிகுலர்லி இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பெக்யூலரான ஒரு சிம்டம் என்ன இருந்துச்சு அப்படின்னா யானிங். அதாவது ஒரு ஈவினிங் இல்லை அந்த மாதிரி ஹெட்டேக் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கண்டினியூஸாக கொட்டாய் வந்துகிட்டே இருக்கும், யானிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒரு மாதிரி ஸ்லீப்பி ஆகிடுவாங்க. ரொம்ப ஹெட்டேக் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி அதிகமாக ஆரம்பிச்சிடும். சில நாள் எப்படின்னா காலைல கண் முழிச்சதுலேருந்தே வேக்கிங்லேருந்தே ஹெட்டேக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 7-year-old கிட் ரொம்ப இந்த ஹெட்டேக்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹோமியோபதி மெடிசன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மக்கிட்ட டீட்டெயில்டாக எல்லாமே கேட்டு எல்லா சிம்டம்ஸோ ஃபிசிக்கல் மென்டல் எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் ஒண்டர்ஃபுல்லான ஒரு டிராஸ்டிக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. எஸ்பெஷலி நிறைய ஹெட்டேக்குன்னு பார்க்குறப்ப நமக்கு நிறைய மெடிசன்ஸ், குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் வரும். எஸ்பெஷலி நாட்டம்யூர், தென் பெல், ஸ்பைஜீரியா, சாங்குனேரியா, சல்ஃபர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் வரும். ஸோ பர்டிகுலராக இந்த பேஷண்ட்க்கு இந்த அசோசியேட்டடான பெக்யூலரான சிம்டம் ஹெட்டேக் வித் யானிங் அப்படின்ற மாதிரி நம்ம டோட்டாலிட்டியில் செக் பண்ணுறப்போ ஹை கிரேட் ரெமெடி அப்படின்ற மாதிரி ரொம்ப மார்க்டாக இருந்தது கேலிகாப். ஸோ ஆஃப்டர் கிவன் கேலிகாப் 200 in water dose, patient was so nicely improved. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெட்டேக் எந்த அளவுக்கு ஒரு 15 days-ஆக அடிக்கடி ஹெட்டேக் வந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததோ அந்த ஹெட்டேக்ன்றது கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஹெட்டேக் அப்படின்றதே இல்லை. ஸோ இதுதான் ஹோமியோபதி மெடிசன் அப்படின்றது இந்த மாதிரி ஹெட்டேக்கு எந்த அளவுக்கு ஒண்டர்ஃபுல் ஆக்ட் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த கேஸ் ஒரு ஒண்டர்ஃபுல்லான. ஸோ திஸ் மெடிசன் பர்டிகுலர்லி ஆக்டட் வெரி நைஸ்லி டு திஸ் பர்டிகுலர் பேஷண்ட். ஸோ ஹெட்டேக் அப்படின்னா ஜென்ரலாக நிறைய ரெமடிஸ் ஒர்க் ஆகும். இந்த பேஷண்ட்டுக்கு இந்த மெடிசன் பக்காவாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ கைண்ட்லி ப்ளீஸ் டோன்ட் செல்ஃப் மெடிக்கேட். ஸோ இது இல்லாமல் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோன்னா ஏதாவது ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஃபார்மசியில் போய்ட்டு இந்த மாதிரி ஹெட்டேக் டேப்லெட் வேணும்னு கேட்டு ஒரு டேப்லெட் போட்டு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு அந்த பெயின் ரிலீஃப் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதே ஹெட்டேக் நமக்கு ரெக்கரண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அதே மாதிரி நம்ம அந்த ஹெட்டேக்கு டேப்லெட் போட்டு ஒரு டோலோவோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேப்லெட் போட்டு கண்ட்ரோல் பண்ணி சப்ரஸ் பண்ணிட்டே இருப்போம். அதாவது ஹெட்டேக் ஏன் வருது, எதனால் வருதுன்னு பார்க்காம அது பர்மனெண்ட்டாக சரி பண்ணாமல் அந்த டைமுக்கு நமக்கு ரிலீஃப் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே ஹேபிட்டாக அதை ஆக்கி வச்சுருப்போம். அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா டேப்லெட் போட்டு கண்ட்ரோல் ஆகிற அந்த ஹெட்டேக் அப்படின்றது ஒரு கட்டத்தில் எவ்வளோ அளவு ஹை டோஸ் ஆஃப் அந்த டேப்லெட் போட்டாலுமே ஒரு கட்டத்தில் அந்த தலைவலி கண்ட்ரோலே ஆகாத ஸ்டேஜுக்கு போய்டும். ஸோ சேம் இதே தான் ஸ்லீப்பிங் டேப்லெட்லேயும் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம தூக்க மாத்திரை போட்டு அந்த தூக்கத்தை வர வைக்கிறது இதே கண்டினியூஸாக நம்ம மாதக்கணக்காக இதே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் என்ன தான் நம்ம அந்த ஹை டோஸ் ஆஃப் நம்ம தூக்க மாத்திரை போட்டால் கூட ஒரு கட்டத்தில் தூக்கமே வராது. அந்த மாதிரி இன்சோம்னியாக் மாதிரி ஆகிடும். ஸோ எந்த ஒரு டேப்லெட்டும், ஈவன் அலோபதியாக இருந்தாலும் ஹோமியோபதியாக இருந்தாலும் செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படின்றது வெரி வெரி டேஞ்சரஸ். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி. எதுக்குன்னா ஹெட்டேக்கு இந்த மாதிரி ஹோமியோ மெடிசனில் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ கைண்ட்லி டோன்ட் செல்ஃப் மெடிக்கேட். தேங்க்யூ.